வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசிக்கு மீன லக்னத்துக்கு அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும், அரசியல்ல வெற்றி கிடைக்குமா, அரசியல்ல அவங்க சாதிக்க முடியுமா, அரசியல்ல நற்பெயர்களை எடுக்க முடியுமா, தொடர்ந்து பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்க முடியுமா, மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, புது புது திட்டம் போட்டு ஏதாவது அவங்களுக்கு நற்பலன்களை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம மீன ராசி மீன லக்னத்துக்கு பார்க்க போறோம். பொதுவாக மீன லக்னம் மீன ராசி அப்படின்னாலே, மீன லக்னமா இருந்து மீன ராசியா இருந்தால் பதவி ஸ்தானாதிபதி லக்னத்துல இருந்துருவார், அது சிறப்பு. செவ்வாய் சொல் வீரன் சந்திரன் அவர் 5 குடையரா வர்றாரு, செயல் வீரன் 2க்கும் 9 குடையரா வர்றாரு. இவங்க 2 பேருமே நல்லா இருந்துட்டாலே கூடுதலா சூரியன் 6 குடையவர், சர்வீஸை கொடுக்குற இடம் சூரியனா வந்துடுறாரு. பதவிங்கிறது குருவா வர்றாரு. அப்ப இதெல்லாமே யோக கிரகங்களா வந்துடுது. எது? சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகம். ஏன்னா குரு தான் லக்னாதிபதி, ராசியாதிபதி. மீன ராசிக்கு அவரே 10 உடையவர். அவர் எந்த இடத்துல நீச்சமாகாம எந்த இடத்துல இருந்தாலும் அது சிறப்பு தான். செவ்வாய் 2க்கும் 9க்கும் உடையவர். 9ஆம் இடம் கடவுள் ஸ்தானம், 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பங்கிறது நல்லது. ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம்னா குடும்பம் அவங்க குடும்பம் மட்டும் இல்லை, நாடே ஒரு குடும்பம் தான். அப்ப 2க்கும் 9க்கும் உடையவர். 11ஆம் இடத்துலலாம் உச்சம் பெறாரு அப்படின்னா அவன் ஒரு மா வீரனா இருப்பான், படை தளபதியா இருப்பான். 1000 பேர்த்த, லட்சம் பேர்த்த, கோடி பேர்த்த கூட்டுறவனுக்கு தலைமை தாங்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் செயல் பண்றதுக்கும் வீரனா இருப்பான். அதனால செவ்வாய் வலுத்து இருக்கணும். குருவோட அருள், குருவோட பார்வையில இருக்கணும். அப்படிலாம் இருந்ததுன்னா வெற்றி மேல வெற்றி தான். இத்தனை வீரன்னு சொல்றோம், மா வீரன்னு சொல்றோம், அரசன்னு சொல்றோம், சகோதரன்னு சொல்றோம், தம்பின்னு சொல்றோம், அண்ணன்னு சொல்றோம், என் சகோதரன்னு சொல்றோம், என் குடும்பம்னு சொல்றோம். இதெல்லாம் செவ்வாய் தான். அந்த 2 கூடையவர், என் குடும்பம், என்னுடைய ரத்தம், என் சகோதரன், என்ன தம்பி, என்ன அண்ணன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, சகோதரத்துவம் உள்ளதான் செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் 2க்கும் 9க்கும் அதிபதி. அந்த 2ஆம் இடங்கிறது குடும்பம், 9ஆம் இடம் கடவுளோட அருள். முருகனே வந்து நேரா ஆசீர்வாதம் பண்ணுவார், பதவியில் உட்கார வைப்பார் அப்படிங்கிறதுதான் இந்த மீன ராசி. அது ஏதாவது ரூபத்துல புஷ்கரண வம்சத்துல இருந்துருச்சு, இல்ல ஹை டிகிரியில இருந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம். எதிர்த்து துணிச்சலா நிக்கிறதுக்கு செவ்வாயோட அருள் தாங்க வேணும். எதிர்த்து பேசுறான், நியாயம் தர்மத்தை தட்டி கேட்கறான், இல்லைன்னா உதச்சிருவாண்டாங்கிறான், இல்ல உண்டுலன்னு ஆக்கிடுவேன்னு சொல்றான், தர்மத்தை கட்டுப்படுறான் அப்படின்னா அங்க செவ்வாய் தைரியத்துக்கு காரகத்துவம். செவ்வாயோட அருள் குருவோட பார்வையில இருக்கும். குருவோட பார்வையில இல்லாம இருந்ததுன்னா அது அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரியான அருள் இருக்கும். கண்டிப்பா புஷ்கரண வம்சத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அது இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால செவ்வாய் இங்க பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்றார். குரு லக்னாதிபதியாகவும் 10 குடையரா வர்றதுனால அவரும் ஒரு பண்புக்கும் அன்புக்கும் உரியவர். மக்கள்கிட்ட பண்பும் அன்பும் வாங்குறதுக்கு குருவோட அருள் வேணும். சந்திரன் ஒரு பதவிக்கு உள்ளவர், அதுவும் சிறப்பு தான். சூரியன் 6 குடையவர், 6ஆம் இடத்துக்கு உரியவர். சர்வீஸை கொடுக்குற இடங்க. இந்த அரசியல்னு பார்த்தா சர்வீஸ் தான். சர்வீஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப சூரியன் வந்து 6 குடையர் வர்றதுனால சர்வீஸ் வந்து கடுமையா இருக்கும், அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால ஒரு தனிநபர் ஜாதகத்துல அதிக பாகை வாங்கின கிரகம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதிக பாகை வாங்கின கிரகம் வெற்றியை கொடுக்கும். புஷ்கர நவம்ஸ்ல இருக்கிற கிரகம் அரசியல்ல வாழ வைக்கும். குரு அதை நேசிக்கும். ஆத்மார்த்தமா உணர்வுபூர்வமும் குருங்கிற கிரகம் நேசிக்கும். அந்த சூரியன்கிறது ஆள வைக்கும், குருங்கிறது வாழ வைக்கும். சூரியன் வந்து ஆழ்வாரு, குரு வாழ வைப்பார். அப்ப எந்த கிரகம் ஆள வைக்குது? ஒருத்தருக்கு ஆளவும் தெரியணும், வாழ வைக்கவும் தெரியணும், அரவணைக்கவும் தெரியணும், அன்பு காட்டவும் தெரியணும், எதிராளிகிட்ட இருந்து காப்பாற்றவும் அரசனுக்கு தெரியணும். எதிராளிகிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா கரணம் தான், பவகரணம் தான் எக்ஸலண்டா. லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயரும் நல்லா காப்பாத்துறவங்க இல்லையா? அதனால பவகரணத்துல பிறந்திருந்தா அவங்களை அரவணைச்சு செல்வாங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிறது தான். மணிசை கரணம் சூரியன், அது ரெஸ்பெக்ட் கிரகம், மரியாதைக்குரிய கிரகம். கரசை கரணம் பொருளாதாரமும் தொழிலும் பண்புக்கும் உள்ளது. அதனால இந்த 3 கிரகமே இவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்கன்னா வெற்றியை உறுதி செஞ்சுக்கலாம் முன்னாடியே அப்படிங்கிறது தான். அதிக பாகை வாங்கியிருந்தா மக்கள் நேசிப்பாங்க அவங்கள. இந்த செவ்வாய் வந்து அதிக பாகை இருந்தா நம்ம புகழ்றோம்லையா சில பேர்த்த, அவங்க மாதிரி உண்டா, அந்த செயல் வீரனா இருக்கிறான் பாரு, சொல் வீரனா இருக்கிறான் பாரு, தைரியசாலி, வெற்றி வகை சூடிட்டு வந்துருவான், இந்த நற்பலன்களை மக்களுக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் செவ்வாய் ஹை டிகிரியில இருந்து இது குரு பார்வையில இருக்கிறது. மக்களை நேசிக்கிறதுக்கு குருவோட அருள். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு வழிகாட்டுறது, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத, எந்த நேரத்துக்கு என்ன தேவைங்கிறத செஞ்சு கொடுக்கறதெல்லாம் குருவோட அருள். சந்திரன் அதை சொல்லி வாங்கி கொடுக்கறதுக்கு சந்திரனோட அருள் வேணும். அதனால ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், சூரியன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், செவ்வாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சந்திரனும் அதுக்கு ஒளியை வாங்கி கொடுக்குற கிரகம். சந்திரனும் செவ்வாயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்.
குரு அந்த பதவியை வாங்கி தரும், அதை நேசிக்கும், அதை முறையா பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறது தான். அதுல வந்து எந்தெந்த கிரகம் வலு இருக்குதோ அது ரீதியா நம்ம வெற்றி காணுவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இவங்க குருவோட நட்சத்திரம். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம். இதெல்லாம் 6வது நட்சத்திரங்கிறது சந்திரனோட அருள் பெற்றது. 4வது நட்சத்திரங்கிறது குருவோட அருள் பெற்றது. அப்ப 4வது நட்சத்திரத்துல இவங்க வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மீன ராசி, மீன லக்னத்துக்காரங்க வெற்றி பெற்று நீங்க சிறப்பா வரணும்னு மனசார வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம். குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.